Good morning student. Today 12th physics la second unit la current electricity la last two topics நம்ம பார்க்க போறோம். Last video la yesterday நம்ம என்ன கண்டு பார்த்தோம், thermoelectric effect அப்படினா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுல Seebeck effectனா என்னன்னு சொல்லி டீடைலா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதுல Peltier effect, அந்த thermoelectric effectல Peltier effect பார்க்க போறோம். லாஸ்டா தாம்சன் effect நம்ம பார்க்க போறோம். சரியாமா? இப்போ நம்ம Peltier effect அப்படினா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். First Peltier effect அப்படினா what is Peltier effect அப்படினு சொல்லி 2 மார்க்ல கேட்பாங்க. அப்ப அந்த எஃபெக்ட்னா என்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம். When an electric current is passed through a circuit of a thermocouple, heat is evolved at one junction and heat is observed at the other junction. ஓகேவா கண்ணு? ஒரு thermocouple இருக்கக்கூடிய சர்க்யூட்ல ஓகேவா குட்டி, அதுல கரண்ட் வந்து பாஸ் ஆனிச்சு அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினாக்கா அந்த தெர்மோகப்பிளுடைய ஒரு ஜங்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹீட் வந்து எவால்வ் ஆகும், லிபரேட் ஆகும், ஓகேவா, வெளியில வரும். இன்னொரு ஜங்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். ஓகேவா குட்டி? அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னாக்கா 1834ல பிரெஞ்சு சயின்டிஸ்ட் பெல்டியர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சொன்னதுனால இதை நம்ம பெல்டியர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அவருடைய நேம்லயே நம்ம சொல்றோம். ஓகேவா? ஒரு தெர்மோகப்பிள் இருக்கக்கூடிய சர்க்யூட்ல கரண்ட் பாஸ் ஆகும் பொழுது ஒரு ஜங்ஷன்ல ஹீட் அப்சர்வ் ஆகும், இன்னொரு ஜங்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹீட் வந்து லிபரேட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் பெல்டியர் எஃபெக்ட். அதை பத்தி இப்ப நம்ம டீடைல்டா பார்க்கலாம். தெர்மோகப்பிள் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம், 2 dissimilar metals, அது ரெண்டும் ஜாயின் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் தெர்மோகப்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியாம்மா? இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு காப்பர் மெட்டல் ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அது கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா அயன். சரியா குட்டி? இது வந்து காப்பர், இது பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னமா காப்பர். சரியா? இது பாத்தீங்க அப்படின்னாக்கா அயன். இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணதுதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா தெர்மோகப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா கண்ணு? அப்ப இது ஒரு ஜங்ஷன். ஓகேவா? இது ஒரு ஜங்ஷன். ஓகேவா? இந்த ஜங்ஷனை ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம், இந்த ஜங்ஷனை பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது காப்பர், இது அயன் மெட்டல்ஸ் ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜாயின் பண்றோம், அதான் நம்ம தெர்மோகப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஜங்ஷனை ஏ அப்படிங்கிறோம், இந்த ஜங்ஷனை பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா கண்ணு? இப்போ இந்த ஏ பி ரெண்டு ஜங்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் வந்து சேமா இருக்கும். இப்போ நம்ம இந்த சர்க்யூட்ல கரண்ட்டை அப்ளை பண்றோம், அதாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா பேட்டரி நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்றோம். சரியா? பேட்டரி அப்படின்னாக்கா இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல் இருக்கக்கூடிய இந்த பேட்டரி நம்ம இந்த சர்க்யூட்ல நம்ம கனெக்ட் பண்றோம். அப்ப கரண்ட் எப்படி கண்ணு ஃப்ளோ ஆகும் நமக்கு தெரியும், இதுதான் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சோ கரண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். சரியாம்மா? சோ இப்போ இந்த சர்க்யூட்ல நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்றோம், கரண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். இப்போ ஜங்ஷன் ஏவுல பாத்தீங்க அப்படின்னாக்கா கரண்ட் காப்பர்ல இருந்து அயனுக்கு ஃப்ளோ ஆகும். அப்படி போகும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜங்ஷன்ல ஹீட்டை என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால இந்த ஜங்ஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா கூலா இருக்கும். ஓகேவா கண்ணு? அப்ப அது கோல்டு ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இங்க இருந்து கரண்ட் காப்பர்ல இருந்து அயனுக்கு போகும் பொழுது இந்த ஜங்ஷன்ல ஹீட்டை என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும். சோ அப்போ இந்த ஜங்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம், கோல்டு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி ஜங்ஷன் பில பாருங்க, அயன்ல இருந்து காப்பருக்கு கரண்ட் போகுது. இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹீட் என்ன ஆகும், லிபரேட் ஆகும். எவால்வ் அப்படின்னாக்கா லிபரேட் ஆகும். அதனால இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹீட் ஆகும். இந்த ஜங்ஷன் எப்படி இருக்கும்டா குட்டி, ஹீட்டடா இருக்கும். சரியா? எப்படி இருக்கும், ஹீட்டடா இருக்கும். இந்த ஜங்ஷன் எப்படின்னு சொல்றோம், நம்ம ஹீட்டட் அப்படின்னு சொல்றோம். சோ காப்பர் அயன் இருக்கக்கூடிய இந்த தெர்மோகப்பிள்ல கரண்ட் போகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா காப்பர்ல இருந்து அயனுக்கு போகும் பொழுது இங்க ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். அதனால இது நம்ம கோல்டு ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க அயன்ல இருந்து காப்பருக்கு போகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க ஹீட் வந்து லிபரேட் ஆகுது இந்த ஜங்ஷன்ல. சோ அது ஹீட்டட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இப்ப கரண்டோடைய டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்றோம், அப்ப எப்படி இந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ இதே மாதிரியே தான் நம்ம என்ன பண்றோம்டா குட்டி, காப்பர் அண்ட் காப்பர், நெக்ஸ்ட் என்னடா குட்டி அயன், இந்த ரெண்டு மெட்டல்ஸ் எடுத்து தெர்மோகப்பிள் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜங்ஷன் ஏ, இது ஜங்ஷன் பி. ஓகேவா? இது ஜங்ஷன் என்னடாமா, ஜங்ஷன் ஏ, இது ஜங்ஷன் பி. கரண்டோடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா பேட்டரியை நம்ம மாத்துறோம். சரியாடா குட்டி? எப்படி மாத்துறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு பாசிட்டிவ், இந்த டேர்ம் வந்து நெகட்டிவ். சோ அப்ப கரண்டோடைய டைரக்ஷன் எப்படி கண்ணு இருக்கும், இந்த டைரக்ஷன்ல நமக்கு இருக்கும். சரியா? இப்ப பாருங்க ஜங்ஷன் ஏல கரண்ட் இது என்னடாமா, இது காப்பர்,
இது என்னடா குட்டி, இது காப்பர், இது என்னடா குட்டி, அயன். சரியா? சோ அப்போ இந்த ஜங்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜங்ஷன் ஏல கரண்ட் அயன்ல இருந்து காப்பருக்கு போகுது. அப்போ இங்க என்னடா குட்டி ஆகும், ஹீட்டை பாத்தீங்க அப்படின்னாக்கா லிபரேட் ஆகும். ஓகேவா? அயன்ல இருந்து காப்பருக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது இந்த ஜங்ஷன் ஏல. சோ அப்ப அங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹீட் என்னடா குட்டி ஆகும், ஹீட் வந்து லிபரேட் ஆகும். சோ அப்போ இங்க ஹீட்டட், இந்த ஜங்ஷன் எப்படி இருக்கும், ஹீட்டடா இருக்கும். மாத்தி போட்டுக்கலாம். சரியா? அப்ப இந்த ஜங்ஷன் எப்படிடா குட்டி இருக்கும், ஹீட்டடா இருக்கும். ஜங்ஷன் ஏ வந்து ஹீட்டடா இருக்கும். இங்க பாருங்க ஜங்ஷன் பில பாருங்க காப்பர்ல இருந்து அயனுக்கு கரண்ட் வந்து வருது. சோ அப்ப அது என்ன பண்ணும், அந்த ஜங்ஷன் பி ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? அப்ப ஜங்ஷன் பி எப்படி தானே இருக்கும், கூலா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இது கூல்டு ஜங்ஷன். சரியா? இப்போ கரண்டோடைய டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். கரண்டோடைய டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஜங்ஷன் ஏல கரண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா எதுல இருந்து போகுது கண்ணு, அயன்ல இருந்து காப்பருக்கு போகுது. சோ அப்ப ஹீட் வந்து என்ன கண்ணாகும், லிபரேட் ஆகும், எவால்வ் ஆகும். அதனால இந்த ஜங்ஷன் ஹீட்டா இருக்கும். இங்க பாருங்க ஜங்ஷன் பில காப்பர்ல இருந்து அயனுக்கு வந்து சோ அங்க ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால அந்த ஜங்ஷன் எப்படி இருக்கும், கூலா இருக்கும். ஓகேவா? சோ இதுல இருந்து நம்ம என்ன கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா பெல்டியர் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு ரிவர்சபிள் எஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மீள்வினை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரியாம்மா? இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்மா. 2 மார்க்ல வாட் இஸ் பெல்டியர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம எழுதுனா போதுண்டாமா. சப்போஸ் 3 மார்க்ல கேட்டா ஃபுல்லா எழுதி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு டயக்ராம் போட்டு அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணுமா. ஓகேவா? ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தாம்சன் எஃபெக்ட் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் லெசன்ல லாஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறோம். 2.7.3 தாம்சன் எஃபெக்ட் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். சரியாம்மா? If 2 points in a conductor are different temperatures, the density of electrons or these points will differ, and as a result, the potential difference is created between these points. ஒரு கண்டக்டர் இருக்கு கண்ணு, அந்த கண்டக்டருடைய 2 டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா டிஃபரண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல இருக்கும் பொழுது அப்போ அங்க அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரான் டென்சிட்டி டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸ்ல கிரியேட் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னன்னா தாம்சன் எஃபெக்ட். அதாவது ஒரு அன்ஈக்குவலா ஹீட் பண்ணக்கூடிய ஒரு கண்டக்டர்ல, ஓகேவா கண்ணு, அன்ஈக்குவலி ஹீட்டட் கண்டக்டர்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹீட் எனர்ஜி அப்சர்வ் ஆகிறதும் ஹீட் எனர்ஜி லிபரேட் ஆகிறதும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கண்டக்டர் ஃபுல்லா நடக்கும். இதுக்கு தான் நேம் என்னன்னா தாம்சன் எஃபெக்ட். ஓகேவா? ஒரு கண்டக்டர்ல 2 டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி டிஃபரெண்டா இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்ஸ்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதை பத்தி இப்ப நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சரியாம்மா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு காப்பர் பார் ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். சரியாம்மா? இந்த மாதிரி ஒரு காப்பர் பார், ஒரு ஏபி அப்படிங்கிற ஒரு காப்பர் பார். இது என்னம்மா, ஏபி என்ன பாருமா, காப்பர் பார். சரியா? இங்க எழுதிக்கலாம் காப்பர் பார். ஓகேவா? இது என்ன பாருமா, காப்பர் பார் நம்ம எடுத்துக்கிறோம். அதோடைய மிட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா சி. ஓகேவா? அதோடைய மிட் பாயிண்ட் என்னம்மா, சி. இப்போ நம்ம இந்த பார் என்ன பண்றோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மிட் பாயிண்ட்ல ஹீட் பண்றோம். நல்லா இப்படி ஹீட் பண்றோம். சூட்டபிள் செட்டப் மூலமா ஹீட் பண்றோம். இந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கு இடையில பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல 2 பாயிண்ட்ஸ் நாம எடுத்துக்கிறோம். எம் என் அப்படிங்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் நாம எடுத்துக்கிறோம். மிட் பாயிண்ட் சி, இந்த மிட் பாயிண்ட்டை நம்ம ஹீட் பண்றோம். இது ஒரு காப்பர் பார். அதுல இருந்து 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 2 பாயிண்ட்ஸ் நாம எடுத்துக்கிறோம். இந்த எம் என் பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் சேமா இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்றோம். ஓகேவா கண்ணு? இப்போ நம்ம இந்த காப்பர் பார்ல கரண்ட்டை நம்ம பாஸ் பண்றோம். ஓகேவா? கரண்ட்டை நம்ம ஐ அப்படிங்கிற கரண்ட்டை நம்ம இந்த காப்பர் பார்ல பாஸ் பண்றோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த எம் என் இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா கண்ணு, இந்த என் பாயிண்டோட கம்பேர் பண்ணும் பொழுது எம் பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் லோவா இருக்கும். என் பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் ஹையா இருக்கும், அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப ஏவோட கம்பேர் பண்ணும் பொழுது பில பாத்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ அப்போ ஏசி இருக்கு இல்லையா குட்டி, இந்த ஏசில ஹீட் பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்சர்வ் ஆகும். அதே மாதிரி சிபில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹீட் வந்து லிபரேட் ஆகும், எவால்வ் ஆகும். ஓகேவா? அப்ப சென்டர் பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் வந்து மேக்சிமமா இருக்கும்.
சென்டர் பாயிண்ட்ல சிங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எப்படி குட்டி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். A to C ல ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். என்ன குட்டி ஆகும், ஹீட் அப்சர்வ்டு. ஓகேவா? அதே மாதிரி C to B ல ஹீட் எவால்வ்டு. ஓகேவா குட்டி? ஹீட் வந்து லிபரேட் ஆகும். சரியா? இப்போ நம்ம இது ஒரு கிராஃப் மாதிரி கன்சிடர் பண்ணோம். பொட்டன்ஷியலை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கிராஃப் மாதிரி நாம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் பொட்டன்ஷியல். ஓகேவா கண்ணு? இதுதான் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சிங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எப்படி கூட்டி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா கண்ணு? அப்போ A to C ல ஹீட் அப்சர்வ் ஆகும், C to B ல ஹீட் வந்து எவால்வ் ஆகும். பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும். சிங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் மேக்ஸிமமா இருக்கும். அப்புறம் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன குட்டி ஆக ஆரம்பிக்குது, இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. சரியா? அப்படிங்கிறது அழகா நம்ம இந்த கிராஃப்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஹீட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த டைரக்ஷன்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த டைரக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கரண்டோட டைரக்ஷன் இதே டைரக்ஷன், ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதும் இதே டைரக்ஷன். ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷன். அப்போ இந்த எஃபெக்டை நம்ம பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னடா குட்டி நம்ம சொல்றோம், இதை பாசிட்டிவ், இப்போ நான் இங்க எழுதிக்கலாமா, பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்டா குட்டி? அதாவது கரண்ட் போற டைரக்ஷனும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிற டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். அதனால இந்த எஃபெக்டை பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சில்வர், ஜிங்க் அண்ட் கேட்மியம், இந்த மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் வந்து நடக்கும். தெரியுதம்மா? இப்போ நம்ம ஒரு அயன் பார் நம்ம எடுத்துக்கிறோம். இதே மாதிரி ஒரு அயன் பார், சரியா குட்டி? இந்த மாதிரி ஒரு அயன் பார் AB அப்படிங்கிற ஒரு அயன் பார் நம்ம எடுத்துக்கிறோம். சரியாடா குட்டி? இதனுடைய மிட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழிச்சு மேலே போட்டுக்கலாம். இது A, இன்னும் கூட கொஞ்சம் பக்கத்தில் போட்டுக்கலாம். சரியா? இடம் இவ்வளோ இருக்குல்ல? சரியா? AB அப்படிங்கிற ஒரு அயன் பார் ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். என்ன பார்? நம்ம அயன் பார் எடுத்துக்கிறோம். சரியா? AB அதனுடைய மிட் பாயிண்ட் என்னடா? C. இதை நம்ம என்ன கண்ணு பண்றோம், ஹீட் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே தான் ஹீட் பண்றோம். அப்ப அந்த சிக்கு பக்கத்துல ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா MN அப்படிங்கிற 2 பாயிண்ட்ஸ்ல டெம்பரேச்சர் எப்படி குட்டி இருக்கு, சேமா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த அயன் பார்ல கரண்ட்டை நாம பாஸ் பண்றோம். ஓகேவா கண்ணு? அப்போ இந்த MN இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையாம்மா, இந்த MN பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணும் பொழுது என்னோட கம்பேர் பண்ணும் பொழுது M பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். Mல டெம்பரேச்சர் அதிகமாகவும் Nல டெம்பரேச்சர் பாத்தீங்க அப்படின்னாக்கா குறைவாகவும் இருக்கும். ஸோ அப்போ BA இந்த 2 பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா பியோட கம்பேர் பண்ணும் பொழுது ஏவோட பாத்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதனால A to C ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹீட் வந்து எவால்வ் ஆகும். ஓகேவா? லிபரேட் ஆகும். என்ன குட்டி ஆகும்? இதுதான் மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? அப்ப என்னடா குட்டி ஆகும்? ஹீட் எவால்வ் ஆகும். சரியா? அதே மாதிரி C to B அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹீட் அப்சர்வ் ஆகும். என்ன குட்டி ஆகும்? ஹீட் அப்சர்வ் ஆகும். சரியா குட்டி? இது என்ன பார்? அயன் பார். ஏன்னா M to N இந்த பாயிண்ட்ல Mல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. அதனால A to C ல ஹீட் வந்து எவால்வ் ஆகும். C to B ல ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். அதாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சிங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் அதே மாதிரி இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டி, பொட்டன்ஷியல் வந்து மினிமமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃப் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அதிகமா இருந்து டிக்ரீஸ் ஆகி திருப்பியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி. ஓகேவா கண்ணு? ஸோ அப்போ A to C ல ஹீட் எவால்வ் ஆகும், C to B ல ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ ஹீட் எப்படி கண்ணு டிரான்ஸ்ஃபர் ஆகுது? இந்த டைரக்ஷன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கரண்ட் இந்த டைரக்ஷன். ஸோ கரண்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரியான எஃபெக்டை நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? என்ன கண்ணு சொல்றோம்? நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா கண்ணு? ஸோ அப்போ ஏன் நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்? ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதும் கரண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால இதை நம்ம நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம்.
இது எந்தெந்த மெட்டீரியல்ஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளாட்டினம், கோபால்ட், ஓகேவா கண்ணு, நெக்ஸ்ட் மெர்குரி, இந்த மாதிரியான நிக்கல், இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் வந்து நமக்கு நடக்கும். சரியாம்மா? அதே மாதிரி இந்த தாம்சன் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரிவர்சபிள் எஃபெக்ட். சரியா? தாம்சன் எஃபெக்டும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் கண்ணு. வாட் இஸ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம எழுதணும். எக்ஸ்பிளைன் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி 3 மார்க் ஆர் 5 மார்க்ல கேட்டால் ஃபுல்லாக எழுதிட்டு டயக்ராம் எல்லாம் நீட்டாக போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் எழுதிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீட்டாக நம்ம கொடுக்கணும். ஓகேவா குட்டி? தேங்க்யூ குட்டீஸ்.